டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். ஈரானில் இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற அந்த நிலைமை அந்த நாட்டு மக்கள் வந்து சொல்லி அந்த இடத்துல போயிட்டு இருக்க டைம்லையும் ஏன் இன்னுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. எந்த விதமான போர் நடவடிக்கையை எதுவும் எடுக்காமல் இப்போ வெனிசுலா நடந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இங்கே பண்ணாமல் ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் நிறைய பேர் வந்து இப்போது ஈரானில் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த இஸ்ரேல் ஈரான் போர்லையுமே வந்து நிறைய இந்தியர்கள் வந்து அங்கே மாட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அதாவது இந்தியை சேர்ந்த நம்ம கவர்மெண்ட் வந்து அங்கிருந்து காப்பாற்றி இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து என்ன நிலைமையில் இருக்காங்க, கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து ஈரானில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வந்து வெளியே வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து இந்தியர்களுமே இருக்காங்களா, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ இந்த பிரச்சனை வந்து நார்மலாக ஒரு சின்ன பிரச்சனையாக ஆரம்பிச்சது, இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக அங்கே வந்து போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, அங்கே நடந்துட்டு நிறைய ஊழல் விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி சம்பந்தமாக தொடங்கப்பட்ட இந்த ப்ரொட்டஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களே இப்போ எங்களுக்கு வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஈரான் மட்டும் ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஈரானை எப்படி கைப்பற்றலாம் அப்படிங்கிற, அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய அந்த இப்போ இருக்கக்கூடிய அவரை வந்து நீக்கிட்டு அவரை வந்து எப்படியாவது அடிக்கணும், அவரை வந்து கொல்லணும், இல்லை வேற ஏதாவது அவரை வந்து தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் வந்து அவங்க மெயினாகவே போன டைம் நடந்த அந்த 12 நாள் ஈரான் இஸ்ரேல் இந்த போர்லையுமே வந்து இருந்தது. ஸோ இதுக்காக தான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அடுத்த போர் எப்போ அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. 2026 ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட ஆரம்ப புள்ளி தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரானில் நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து இந்தியர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்தியா வந்து எந்த அளவில் வந்து இந்த இப்போ நடந்துட்டு இருக்க கலவரத்தில் வந்து இந்தியாவுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்தியாவில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து அதிகமாக நம்ம எங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக சப்ளை பண்ணுற 2வது இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் சப்ளை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இடம் வந்து சவுதி அரேபியா போகும். சரி, ஓகே, இங்கே இந்த மாதிரி அதனால இப்போ நம்ம அங்கே பண்ணிட்டு இருக்கிறனால நம்ம இப்போ அங்கே நடந்திருக்க பிரச்சனைனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரைஸ், அதாவது இந்த பாஸ்மதி ரைஸையுமே வந்து அங்கே வாங்க முடியாது. இப்போ ஏன்னா அங்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கனால நார்மலாகவே அங்கே இந்த மாதிரி ட்ரேட் இந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயமா வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இது வாங்க முடியாத ஒரு நிலைமையாக ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆயில் பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, இப்போ இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி அமைதி காக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த எண்ணெய் வியாபாரத்தில் வந்து எண்ணெயுடைய ரேட், அதாவது எண்ணெயுடைய ரேட்டு ஒரு பீக்கில் இருக்குது. ஏன்னா எல்லா பக்கமுமே தெரியும் ஆயில், எண்ணெய், இந்த மாதிரி பெட்ரோல் இதோட ரேட்டு வந்து தங்கத்துக்கு நிகரான ஒரு ரேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். தங்கம் எப்படி விலை உயர்ந்துட்டே போகுதோ அதே மாதிரி தான் இதோடைய ரேட்டு வந்து உயர்ந்துட்டே போகும். நம்ம பூமிக்கடியில் தான் எடுத்தாலுமே அது குறைய நமக்கு தான் வந்து ரேட் அதிகமாகிட்டே போகும். அப்படிங்கிற மாதிரி தான் தங்கம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறோமோ அதே அளவுக்கு தான் பெட்ரோலையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறோம். இப்போ சும்மா உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் வந்து பெட்ரோலுடைய பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அந்த நாட்டுடைய கரன்சியே வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து பெட்ரோல் முக்கியமான ஒன்றா இருக்குது. அதனால தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய வெனிசுலாவில் இருந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அட்டாக் பண்ணது அவர் வந்து சும்மா ஏதோ போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு காரணம், முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய வளங்கள் எடுக்கணும், எண்ணெய் வியாபாரத்தில் அவருடைய கை வந்து ஓங்கி இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்து ட்ரம்ப் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாமே வந்து பேசப்பட்டு இருக்கு. இதனால தான் வந்து இங்கே வந்து சரி ஓகே உடனே வந்து உள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க. இதுக்கான மெயின் காரணம், அதாவது யார் வந்து இந்த போர் நடக்காமல் இப்போ தடுத்து வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, அரபிக் நாடுகள் தான். அதாவது யார், கத்தார், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, இந்த மாதிரி நாடுகள் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி எந்த வார்லையும் வந்து போயிட வேணாம், ஈரான் கூட வந்து எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு வைக்க வேணாம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வார் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் உள்ளே போய் பண்ணும்போது பெட்ரோல், இந்த எண்ணெய், டீசல் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த வியாபார சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அப்படி ஏற்பட்டுச்சுன்னா விலை குறைவு, விலை பற்றாக்குறை, இந்த மாதிரியான ட்ரேடு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு தடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனைனால தான் வந்து, ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அரபு நாடுகள் கூட வந்து ட்ரம்ப் எப்பவுமே வந்து ஒன்று சேர இருக்கணும், அவங்க வந்து அவங்க கூட வந்து எங்களுடைய நட்பு வந்து அதிகமாகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அரபு நாடுகளை வந்து அவர் கைக்குள்ள, அதாவது கைக்குள்ளன்னு இல்லை, அவர் வந்து நட்பு நாடாக நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஸோ அதுக்கான வழிகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இஸ்ரேலிய அரபு நாடுகளையுமே சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய போராடிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது வந்து முறிஞ்சிடக்கூடாது
அப்படிங்கறதுக்காக தான் அரபு நாடுகளுடைய பேச்சை கேட்டுட்டு ட்ரம்ப் அமைதியாக இருக்காரு, ட்ரம்ப்புடைய பேச்சை கேட்டு இஸ்ரேலுமே வந்து அமைதியாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம், ஈஸியாக வந்து ஈரான் அடித்து காலி பண்ணுறதுக்காக. ஆனால் ஈரான் சைட்லேருந்தும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது, எங்கள் நாட்டுக்குள்ளே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் நிறைய ப்ரொட்டஸ்ட்டில் இருந்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி எங்கள் மேலே ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினா திருப்பி எதிர் தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இஸ்ரேல் சைடுலேருந்தும் அமெரிக்கா சைட்லேருந்தும் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய வெளியே வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஈரானில் வந்து ஒரு 2000 மக்களுக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க. அதாவது யார் அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஈடுபடுற மக்களை வந்து ஈரான் கவர்மெண்ட் வந்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஸோ அவங்க இதுக்கு மேலேயும் வந்து இறந்தாங்கன்னா அமெரிக்கா வந்து இதுக்கு மேலே பொறுமையாக இருக்காது, உள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சைட்லேருந்தும் சரி அமெரிக்கா சைட்லேருந்து சரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ட்ரம்ப் அதுக்கப்புறம் நெதன்யாகு இவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 பேர் வந்து 2000 பேர்லாம் ஃபஸ்ட்டு இறக்கவே இல்லை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் தான் இறந்தாங்க. அதுக்கு காரணமும் வந்து இந்த கவர்மெண்ட் இல்லை, அங்கே எந்த தகவலுமே இல்லாமல் புதுசாக திடீர்னு உருவான இந்த ப்ரொட்டஸ்ட்னால தான் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டில் ஈரானில் எல்லா இன்டர்நெட்டை நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஒரு இடத்துல இப்போ நாளைக்கு ஒரு இடத்துல வந்து நிறைய மக்கள் கூடி அந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதை ஆரம்பிக்கிறது யார், அதுக்கு ஆரம்பித்து வைக்கிற அந்த புள்ளி வச்சு ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈரானில் வந்து எந்த பிரச்சனையும் நடக்காமல் ஆரம்பிக்கக்கூடாது, இது வரைக்கும் நடந்தது போதும், இதுக்கடுத்து புதுசாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே எந்த ப்ரொட்டஸ்ட்டும் நடக்காமல் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஆரம்பத்தில் அதாவது ஆரம்பித்து வைக்கக்கூடியவங்களை வந்து நிறைய பேரை வந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் வெளியே வந்துருக்கு. அதில் சில பேரை வந்து தூக்கிலேயே போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் வெளியே வந்துருந்துச்சு. ஸோ ஏதாவது நார்மலாக ஒரு இஷ்யூ ஒரு இடத்துல ஒரு நடக்குது அப்படிங்கும்போது வதந்திகள் வந்து நிறைய பரப்பி சுத்த ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாட்டுக்குள்ள மட்டும் நடக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் மற்ற நாடுகளுடைய சம்மந்தமும் இதில் இருக்கிறனால மற்ற நாடுகள் ஈரான ஒரு மெயினான ஏரியாவாக பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழலில் இது எந்த அளவுக்கு அதிக வதந்திகளை பரப்ப முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போதைக்கு ஈரானில் நிறைய பேரை வந்து கொலை பண்ணுறாங்க, தூக்கு தண்டனையில் போடுறாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே ஈரானுக்கு இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக மக்களை தூண்டி விடுறவங்கள தான் வந்து நாங்கள் தூக்கில் இட்டிருக்கோம். மற்ற நார்மல் பீப்புள்ஸை பொதுமக்களை வந்து நாங்கள் யாரும் வந்து துன்புறுத்தலை, ஏன்னா எங்கள் மக்களை வந்து நாங்களே இப்படி இது பண்ண முடியும், எங்களுக்கு எதிராக மக்கள்கிட்ட பொய்யான கருத்துக்களை பரப்பி விட்டு எங்களுக்கு எதிராகவே மக்களை தூண்டி விடுறவங்களை மட்டும்தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சைடு ஈரான் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் சைடு மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சைட்லேருந்து ட்ரெஸரியிலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய கரன்சி ரேட் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய நாடுகள் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரன்சியை வந்து விற்பாங்க, அதாவது பல கோடி கொடுத்து ஒரு டாலர் கூட வாங்க முடியாமல் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம நாட்டுக்கும் ஈரானுக்குமே வந்து ரொம்ப கம்மியாயிரும், மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதோடைய கரன்சி ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பணங்களை வந்து விற்று, அதாவது கிலோ கணக்கில் விற்று கரன்சி இந்த டாலரு இல்லை மற்ற கரன்சியில் வாங்குறமான நிலைமை இதே நிலைமையில் போயிட்டு இருந்தால் வரும் அப்படிங்கிற ஒரு தகவலையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈரான் பிரச்சனை வந்து இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ இது முடியறக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதாவது உள்ளே நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு வெளிநாடுகளுக்கு அதிகமாக தகவல் எதுவும் போகாமல், ஏன்னா இப்போவே வந்து நிறைய தகவல் வந்து வெளியே வரதில்லை, எல்லாமே வந்து நாட்டுக்குள்ளேயே வந்து அதாவது இன்டர்நெட் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஷேரிங் இந்த மாதிரி மொபைல் ஃபோனுடைய அந்த டெலிஃபோன் மூலிமா போகக்கூடிய கனெக்ஷன் அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி முழுக்க எது நடந்தாலும் உள்ளேயே தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதாவது இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கறனால இப்போ இந்தியர்களுக்குமே வந்து நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா கனெக்ஷனும் கட் பண்ணி வச்சிருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் நிறைய பேர் படிப்புக்காக போனவங்களா இருக்கட்டும், வேலைக்காக போனவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே திரும்பி எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் வந்து இந்தியா போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சூழ்நிலை வந்து உண்டாக்கி இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் திரும்ப இங்கே வரணும்னு பார்க்குறாங்க. அதுக்காக அங்கே சரியான கான்டாக்ட் பண்ண முடியல, இங்கேருந்து நிறைய ஃப்ளைட்ஸை வந்து அங்கே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் சைட்லேருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஃப்ளைட்லாம் வந்து இது பண்ணும்போது இப்போதைக்கு ஈரான் சைடு ஈராக் சைடு வந்து எந்த ஃப்ளைட்டும் பறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறனால அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டும் எதுவும் இல்லாதனால இப்போ அங்கே நிறைய இந்தியர்கள் வந்து மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். வேற ஏதோ வழியாக வந்து அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாமா, போன டைம் பார்த்தீங்கன்னா எல்லை வழியாக தான் இதை வெளியே கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நியூஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்தும். ஸோ இது வந்து
வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயமா போயிட்டு இருக்குது. ஏன்னா போர் இன்னும் ஆரம்பிக்கல. அதாவது அமெரிக்கா இல்லை இஸ்ரேல் இவங்க 2 பேருமே எந்த தாக்குதலும் ஆரம்பிக்காம தான் இருக்காங்க. ஸோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறக்குள்ள வந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து இந்தியன் இந்தியன் இங்கிருந்து ஈரானில் போய் இருக்கக்கூடிய இந்தியர்கள் நிறைய பேர் வந்து செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளியே வந்திருக்கு. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இந்தியர்கள் அங்கே மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய நடந்துட்டு இருக்க அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் வந்து நான் சரி செய்யணும், நாங்கள் வந்து பெரிய பிரச்சனையே போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்போ அரபு நாடுகள் எங்களை வந்து தடுத்து வச்சிருக்க அந்த கையை எடுத்து எங்களை வந்து போருக்கு விடுவாங்க, அதாவது அவங்க வந்து அரபு நாடுகள் வந்து ஈரான் கூட ஒரு நட்பு நாடாக தான் இருக்காங்க, இருந்தாலும் அவங்கள மீறி அதாவது அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஸோ அதனால தான் நாங்கள் வந்து போய் அடிக்கிறோம் அப்படிங்கிற பேரால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ போய் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாக இந்த 3மே வந்து இப்போது எந்த நிலைமையில இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சீக்கிரமே வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது எப்படி இப்போ ப்ரெடிக்ட் பண்ணி சொன்ன மாதிரி மோஸ்ட்லி எப்போ சீக்கிரமே வந்து வார் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதத்துக்குள்ளே வந்து இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது போன டைம் நடந்த அந்த 12 நாள் தாக்குதல் மாதிரி இல்லாமல் நேரடியாகவே அமெரிக்காவும் சரி இல்லை இஸ்ரேலும் சரி 2 பேருமே டைரெக்டாக தாக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அமெரிக்காவில் இப்போவே வந்து இராணுவமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.